இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு அதிகாரம் 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின மனுஷன்தான் யோபு. அதிகாலமே எழும்பி தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் சர்வாங்க தகன பலி செலுத்துவாராம். இப்படி உத்தமமாய் சன்மார்க்கமாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்த யோபுடைய வாழ்க்கையில தான் பயங்கரமான ஒரு புயல் போல பிரச்சனை வந்துச்சு. எல்லாவற்றையும் இழந்து போகிறார். மனைவியே சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு. சிநேகிதர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணுகிறாங்க. சரீரத்தில் ஒரு பக்கம் பலவீனம் வர, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பலவீனம், எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை. இப்போ தனிமையில் தவித்து கொண்டிருந்த இந்த யோபு கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே மகிமை அப்படின்னு சொல்லி கர்த்தரையே சார்ந்திருந்தார். பிரியமானவர்களே, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். என்னென்னலாம் இழந்தாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். யோபுடைய சிறையிருப்பு மாறுகிறது. தன்னுடைய சிநேகிதருக்காக யோபு வேண்டுதல் செய்த போது யோபுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி போட்டார். கர்த்தருடைய செயலின் முடிவு அது ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். எல்லா விதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், பயங்கர விதமான போராட்டத்துக்குள்ளே நீங்கள் காணப்படலாம். பிரியமானவர்களை, கர்த்தரை விடாதிருங்க, கர்த்தரை சார்ந்திருந்துங்க. ஏன் ஜெபிக்கிறோம்? ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஜெபத்தை விடாதிருங்க. பிரியமானவர்களை, தேவனை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தரை அதிகமாய் தேடும் போது, பொறுமையாய் அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய செயலின் முடிவு அது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இழந்த நன்மைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் இரட்டிப்பாக தருவார். இந்த காலை வெள்ளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தேவனை சார்ந்திருங்க, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் இழந்து போய் தனிமையில் இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தாவே, நீர் அற்புதத்தை செய்வீராக. இழந்ததுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவீராக. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. மருத்துவமனையில் இருந்து கொண்டு ஜெபத்தை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீர் அற்புத சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை, எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். நன்மைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன், ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க. கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும். அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.